ஓம் நட்சத்திர கிரகதாராம் அதிபகா விஸ்வபவாதகா தேசசோமம் தேசஸ்வை இத்வாத்மோ நமோஸ்து தே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விசுவாவாசு வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி சதுர்த்தி, காலை 9:15 வரை. பிறகு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம், காலை 6:35 வரை. பிறகு மகம். இன்றைய நேத்திரம் பூஜ்ஜியம், ஜீவன் பாதி. இன்றைய நாள் சித்த யோகம் மரண யோகம் கூடிய நாள். இன்றைய நாள் சிறப்பு கந்த பஞ்சமி, கௌரி விரதம், பாக்கியபடி மாத சதுர்த்தி, மணி வாசகர். நண்பர்களே, இன்றைய நாளில் குளிகாதி நேரம். இன்றைய நாளில் நல்ல நேரம் காலை 7:30 முதல் 10 மணி வரை. குளிகை 3 மணி, பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. நண்பர்களே, இன்றைய வார சூளை மேற்கு வடமேற்கு. பரிகார வெள்ளம் காலை 10:48 வரை. நண்பர்களே, இன்றைய நட்சத்திரத்துடன் கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய என்ன ராசி, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பலன் என்ன என்பதனை இப்போது நாம் சற்று விரிவாக காண்போம். நண்பர்களே, இன்றைய நாளில் மக நட்சத்திரம் சிம்ம ராசியில், மூல நட்சத்திரம் தனுசு ராசியில், அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பொறுமை, நிதானம், பக்குவம், கவனமுடன் இருந்தாலே சர்வ காரியமும் தானாக ஜெயமாகும். தன் வாக்குவாதத்தால், வீண் வாதத்தால் சிக்கல்கள் உருவாகாமல் நிதானமுடன் இருக்க வேண்டிய நாள். பரணி நட்சத்திரம் மேசராசி, பூர நட்சத்திரம் சிம்ம ராசி, பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுக்க மிகவும் சிறப்பான நாள். தடைகள் அனைத்தும் விலகி நன்மை வந்து சேரக்கூடிய நாள். சகல காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். நண்பர்களே, இன்றைய நாளில் கிருத்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், கிருத்திகை மேசம் ரிஷபம், உத்திரம் சிம்மம் கன்னி, உத்திராடம் தனுசு மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சர்வ காரியம் சாமமோலம் நடக்கக்கூடிய நாள். மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். சில பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்புகள் இருக்காது. அதே நேரம் பெரிய அளவுக்கான இழப்புகளோ சிக்கல்களோ இருக்காது. நடுநிலையான நாள். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலும், அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியிலும், திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமை, நிதானம், கவனமுடன் இருக்க வேண்டும். மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புண்டு. மன சங்கட்டங்கள் ஏற்படலாம். அதனால் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. சிக்கல் வராமல் தவிர்க்க உதவும். மிருக சீரிஷ நட்சத்திரம் ரிஷபம் மிதுன ராசியிலும், சித்திரை நட்சத்திரம் கன்னி துலா ராசியிலும், அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்ப ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம். நேற்றைய நாளில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகி இன்றைய நாளில் சுகபோகமாக நீங்கள் எண்ணியது நிறைவேறும். எண்ணிய செயல் செய்து காட்டக்கூடிய நாளாக. வீட்டில் சுபகாரிய பேச்சு, மனமகிழ்ச்சி, நிலம் சம்பந்தப்பட்ட அல்லது உறவினர் வருகை சந்திப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள். திருவாதிரை நட்சத்திரம்
மிதுன ராசியிலும், சுவாதி நட்சத்திரம் துலா ராசியிலும், சதய நட்சத்திரம் கும்ப ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமை, நிதானம், கவனமுடன் இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புண்டு. உடன் இருப்பவர்களால் சிறு சிறு சங்கட்டங்கள் ஏற்படும். உடன் பணிபுரிபவர்கள், மேல் அதிகாரிகள், கீழ் இருப்பவர்கள் மற்றவர்களுடன் மிகவும் கவனமுடன் நிதானத்துடன் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் புனர்பூச நட்சத்திரம் மிதனம் கடகராசியிலும், சாக நட்சத்திரம் துலாம் விருச்சிக ராசியிலும், புரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு மனசாந்தமும் சந்தோஷமும் சர்வகாரிய ஜெயமும் வந்து சேரக்கூடிய நாள். சிக்கல்கள் அனைத்தும் விலகக்கூடிய நாள். நேற்றைய நாளில் இருந்த சர்வ சிக்கல்கள், பிரச்சனைகள் அனைத்து இன்றைய நாளில் தீர்வாகும். அனைவரிடம் அன்போடு பேசி பழகி காரியத்தை மிக கச்சிதமாக செய்து கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். பூச நட்சத்திரம் கடகராசியிலும், அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும், உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சிறு சிறு விபத்துகள் அல்லது சிறு உடலில் காயங்கள் அல்லது மன சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் வேலை செய்யும் இடத்திலும் அல்லது வண்டி வாகனத்திலும் கவனத்தோடு இருப்பது மிகவும் நல்லது. ஆயிலி நட்சத்திரம் கடகராசியிலும், கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும், ரேவதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் ஏற்படும். நேற்றைய நாளில் மந்தமாக இருந்தது இன்றைய நாளில் சுறுசுறுப்பாக மிகவும் பிரகாசமாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.